15 அக்டோபர் 2025 புதன்கிழமை. விசுவாவசு வருடம் புரட்டாசி மாதம் 29ஆம் நாள். திதி நவமி காலை 10:34 மணி வரை. பிறகு தசமி. நட்சத்திரம் பூசம் காலை 12 மணி வரை. பிறகு ஆயில்யம். யோகம் சாத்தியம் காலை 2:36 மணி வரை. பிறகு சுபம். கர்ணம் கரசை காலை 10:34 மணி வரை. பிறகு வனசை இரவு 10:30 மணி வரை. பிறகு பத்திரை. நல்ல நேரம் காலை 9:15 மணி முதல் 10:15 மணி வரை. மாலை 4:45 மணி முதல் 5:45 மணி வரை. ராகு காலம் மதியம் 12 மணி முதல் 1:30 மணி வரை. யமகண்டம் காலை 7:30 மணி முதல் 9 மணி வரை. குளிகை மாலை 10:30 மணி முதல் 12 மணி வரை. சூலம் வடக்கு. பரிகாரம் பால். இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மேஷ ராசி அன்பர்களே, ராசி அதிபதி செவ்வாய் பகவான் காயத்ரி ஓம் வீரத்வஜாய வித்மஹே விக்னஹஸ்தாய தீமஹி தன்னோ பௌம பிரசோதயாத். அன்பான மேஷராசி நேயர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு உற்சாகம், ஆற்றல், புதிய எண்ணங்கள் நிறைந்த நாளாக அமையும். இன்று நீங்கள் எதை தொடங்கினாலும் அதில் உழைப்பும் நம்பிக்கையும் சேரும். வேலைக்கு செல்லும்போது தாமதம் வராமல் பார்த்து கொள்ளுங்கள். மேலதிகாரிகள் முன் பேசும்போது உங்கள் வார்த்தைகளை சற்று அளவோடு பேசுவது நல்லது. பணி நிலையிலும் வணிகத்திலும் இன்று ஒரு புதிய முன்னேற்றம் நிகழலாம். வணிகத்தில் இன்று புதிய கூட்டாளி ஒருவர் வர வாய்ப்புள்ளது. ஆனால் அவரின் நம்பகத்தன்மையை சரிபார்த்துக் கொள்வது அவசியம். குடும்பத்தில் சிறிய விஷயத்திற்காக கருத்து வேறுபாடுகள் வரலாம். அதை பொறுமையுடன் அணுகினால் சீராகிவிடும். உடல்நலம் சிறப்பாக இருக்கும். இன்று மன உறுதியும் தைரியமும் இரட்டிப்பாகும். வணங்க வேண்டிய தெய்வம் சேவற்கொடியோன். அதிர்ஷ்ட நிறம் இளஞ்சிவப்பு. அதிர்ஷ்ட எண்கள் 5, 9. ரிஷபராசி அன்பர்களே, ராசி அதிபதி சுக்கிர பகவான் காயத்ரி ஓம் அஸ்வத்வஜாய வித்மஹே தனூர் அஸ்தாய தீமஹி தன்னு சுக்ர பிரசோதயாத். ரிஷபம், இன்றைய நாள் உங்களுக்கு நிம்மதி, அமைதி தரக்கூடிய நாள். நீண்ட நாட்களாக இருந்த மன அழுத்தம் சிறிது குறையும். குடும்பத்தினருடன் மகிழ்ச்சியான தருணங்கள் அமையும். தொழிலில் சில சிறிய இடையூறுகள் வந்தாலும் அவை தற்காலிகமானவை. வியாபாரத்தில் பணவரவு சிறிது தாமதமாகலாம், ஆனால் பண நெருக்கடி நீங்கும். சந்தை தொடர்பான செயல்களில் வெற்றி உண்டாகும். கல்வியில் இருக்கும் மாணவர்கள் இன்று கவனமாக படிக்க வேண்டும். நண்பர்களின் ஆதரவு அதிகரிக்கும். வெளிநாட்டில் இருப்பவர்கள் இன்று உறவினர் தொடர்பு மூலம் மனநிறைவு அடைவீர்கள். சுகாதாரத்தில் சிறிய ஜலதோஷம் அல்லது சோர்வு தோன்றலாம். சிறிது ஓய்வு எடுத்துக் கொள்ளுங்கள். வணங்க வேண்டிய தெய்வம் விசாலாட்சி. அதிர்ஷ்ட நிறம் பச்சை. அதிர்ஷ்ட எண்கள் 3, 8. மிதுன ராசி அன்பர்களே, ராசி அதிபதி புதபகவான் காயத்ரி ஓம் கஜத்வஜாய வித்மஹே சுகஹஸ்தாய தீமஹி தன்னோ புத பிரசோதயாத். அன்பான மிதுன ராசி நேயர்களே, இன்றைய நாள் நீங்கள் எடுத்துக்கொள்ளும் முடிவுகளில் கூர்மையான சிந்தனை தேவை. பணியிடத்தில் சில புதிய பொறுப்புகள் வரலாம். அவை உங்களின் திறமையை வெளிப்படுத்தும் வாய்ப்பாக மாறும். அதிகாரிகளிடமிருந்து பாராட்டுகள் கிடைக்கும். வியாபாரத்தில் போட்டியாளர்கள் சில முயற்சிகள் செய்தாலும் நீங்கள் அதை புத்திசாலித்தனமாக சமாளிப்பீர்கள். குடும்பத்தில் இன்று உறவினர் ஒருவரின் ஆலோசனை பயனாகும். வீட்டில் சிறிய செலவுகள் வரும், ஆனால் அதற்காக மன அழுத்தம் கொள்ள வேண்டாம். காதல் உறவில் புரிதல் அதிகரிக்கும். உடல் நலம் மேம்பாடு காணும். புதிய திட்டங்கள் இன்று தொடங்க நல்ல நாள். வணங்க வேண்டிய தெய்வம் ஷண்முகன். அதிர்ஷ்ட நிறம் நீலம். அதிர்ஷ்ட எண்கள் 1, 6. கடகராசி அன்பர்களே, ராசி அதிபதி சந்திர பகவான் காயத்ரி ஓம் பத்மத்வஜாய வித்மஹே ஹேமரூபாய தீமஹி தன்னோ சந்திர பிரசோதயாத். அன்பான கடகராசி நேயர்களே, இன்றைய நாள் சிறிய தடைகளுடன் தொடங்கினாலும் பிற்பகல் நேரத்திலிருந்து அதிர்ஷ்டம் உங்களை சாரும். வேலைக்கு செல்லும்போது திட்டமிட்டு செயல்படுங்கள். அலுவலகத்தில் சக ஊழியர்களுடன் மென்மையாக பேசுவது நல்லது. வியாபாரத்தில் சிறிய லாபங்கள் கிடைக்கும். வீட்டில் மூத்தோரின் ஆசிகள் கிடைக்கும். குடும்பத்தில் சிறிய கலகலப்புகள் வரலாம், ஆனால் நாள் முடிவில் சிரிப்பாக மாறும். இன்று உங்கள் ஆற்றல் நிலை சீராக இருக்கும். காதல் உறவில் இனிமை காணப்படும். மனநிலை தெளிவாகும். வெளியூர் பயணத்திற்கான ஏற்பாடுகள் தொடங்கலாம். வணங்க வேண்டிய தெய்வம் அங்காள பரமேஸ்வரி. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை. அதிர்ஷ்ட எண்கள் 3, 7. சிம்மராசி அன்பர்களே,
ராசி அதிபதி சூரிய பகவான். காயத்ரி. ஓம் அஸ்வத்வஜாய வித்மஹே பாசஹஸ்தாய தீமஹி தன்னோ சூரிய பிரச்சோதயாத். அன்பான சிம்மராசி நேயர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு மிகுந்த நம்பிக்கை, உற்சாகம், வெற்றி ஆகியவை கைகூடும் நாள். உங்களின் கருத்துக்களை மற்றவர்கள் ஏற்கும் நிலை ஏற்படும். பணியிடத்தில் சில புதிய பொறுப்புகள் வரலாம். அவை உங்களின் திறமையை வெளிப்படுத்தும் வாய்ப்பாக மாறும். அதிகாரிகளிடமிருந்து பாராட்டுகள் கிடைக்கும். வியாபாரத்தில் பெரிய ஒப்பந்தம் கையெழுத்தாகும் வாய்ப்பு உள்ளது. வீட்டில் ஆனந்தமான நிகழ்வு நடக்கும். குழந்தைகள் உங்கள் மகிழ்ச்சிக்கு காரணமாக இருப்பார்கள். பணவரவு நன்றாக இருக்கும். சுகாதாரத்தில் சிறிய தசைவலி, தலைவலி வரலாம். ஓய்வு தேவை. ஆன்மீக சிந்தனை அதிகரிக்கும். வணங்க வேண்டிய தெய்வம் திருநீலகண்டன். அதிர்ஷ்ட நிறம் தங்க நிறம். அதிர்ஷ்ட எண்கள் 2, 9. கன்னிராசி அன்பர்களே, ராசி அதிபதி புத பகவான். காயத்ரி. ஓம் கஜத்வஜாய வித்மஹே சுகஹஸ்தாய தீமஹி தன்னோ புத பிரசோதயாத். அன்பான கன்னிராசி நேயர்களே, இன்றைய நாள் சாதாரணமாக ஆரம்பித்து சிறப்பாக முடியும். பணியிடத்தில் சில சிக்கல்கள் வந்தாலும் உங்கள் விவேகம் அதை சரி செய்யும். மேலதிகாரிகளின் நம்பிக்கை உங்கள் மீது உயரும். வியாபாரத்தில் இன்று மிதமான லாபம் கிடைக்கும். புதிய முதலீடுகளை இன்று செய்ய வேண்டாம். குடும்பத்தில் அமைதி நிலவும். தம்பதியர்க்குள் சிறிய கருத்து வேறுபாடுகள் வந்தாலும் அவை விரைவில் சரியாகும். உடல் நலம் சீராக இருக்கும். ஆன்மீக சிந்தனை உங்களை முன்னேற்றும். நல்ல நேரம் மதியம் 12 மணி முதல் மாலை 3 மணி வரை. வணங்க வேண்டிய தெய்வம் அம்மையப்பன். அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள். அதிர்ஷ்ட எண்கள் 9, 5. துலாம் ராசி அன்பர்களே, ராசி அதிபதி சுக்கிர பகவான். காயத்ரி. ஓம் அஸ்வத்வஜாய வித்மஹே தனுர் அஸ்தாய தீமஹி தன்னோ சுக்ர பிரசோதயாத். அன்பான துலாராசி நேயர்களே, இன்றைய நாள் சிறப்பாக அமையும். பணியிடத்தில் புதிய பொறுப்புகள் வரலாம். ஆனால் அதில் உங்களுக்கு வெற்றி உறுதி. நண்பர்களின் உதவி பெரும் ஆதாரமாக இருக்கும். வணிகத்தில் புதிய வாய்ப்புகள் கிடைக்கும். வெளிநாட்டிலிருந்து நல்ல தகவல் வரலாம். குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழ்நிலை நிலவும். குழந்தைகளின் சாதனை மன நிறைவு தரும். உடல் நலம் சிறப்பாக இருக்கும். சிந்தனை தெளிவாக இருக்கும். இன்று ஆன்மீக தியானத்திற்கும் தான தர்மத்திற்கும் சிறந்த நாள். வணங்க வேண்டிய தெய்வம் கண்ணன். அதிர்ஷ்ட நிறம் இளஞ்சிவப்பு. அதிர்ஷ்ட எண்கள் 7, 9. விருச்சிக ராசி அன்பர்களே, ராசி அதிபதி செவ்வாய் பகவான். காயத்ரி. ஓம் வீரத்வஜாய வித்மஹே விக்னஹஸ்தாய தீமஹி தன்னோ பௌமஹ் பிரச்சோடயாத். அன்பான விருச்சக ராசி நேயர்களே, இன்று உங்களுக்கு சிறிய சோதனை நாள். ஆனால் அதிலிருந்து பலம் பெறுவீர்கள். பணியில் எதிர்பாராத பொறுப்புகள் வரலாம். அவை உங்கள் திறமையை நிரூபிக்கும். வியாபாரத்தில் கவனமாக செயல்பட வேண்டும். நிதி தொடர்பான ஆவணங்களை சரிபார்க்கவும். குடும்பத்தில் சிறிய கலகலப்புகள் வரலாம். ஆனால் பிற்பகலில் அமைதி திரும்பும். நண்பர்களின் ஆலோசனையில் சிலர் குழப்பமடையலாம். தனிச்சிந்தனையுடன் முடிவு செய்யுங்கள். உடல் நலம் சீராக இருக்கும். ஆன்மீக சிந்தனை மன அமைதியை தரும். வணங்க வேண்டிய தெய்வம் சனீஸ்வரன். அதிர்ஷ்ட நிறம் கருப்பு. அதிர்ஷ்ட எண்கள் 5, 4. தனுசு ராசி அன்பர்களே, ராசி அதிபதி குரு பகவான். காயத்ரி. ஓம் விருஷபத்வஜாய வித்மஹே கிருணிஹஸ்தாய தீமஹி தன்னோ குரு பிரசோதயாத். அன்பான தனுசு ராசி நேயர்களே, இன்று சந்திராஷ்டமம் இருப்பதால் சில சிக்கல்கள் நிகழக்கூடும். பணியில் தாமதம், மன அழுத்தம், கருத்து வேறுபாடுகள் உருவாகலாம். இன்று பெரிய முடிவுகளை தவிர்க்கவும். குடும்பத்தினருடன் பொறுமையாக பழகுங்கள். வியாபாரத்தில் சுமாரான நிலை காணப்படும். உடல் சோர்வு, மன அழுத்தம் காணப்படும். ஆன்மீக தியானம், விஷ்ணு சஹஸ்ரநாமம் போன்றவற்றை ஜபிப்பது சிறந்தது. இன்றைய நாள் சற்று பொறுமை தேவைப்படும் நாள் என்பதால் அவசர முடிவுகளை தவிர்க்கவும். இரவு நேரத்தில் நல்ல செய்திகள் வரலாம். வணங்க வேண்டிய தெய்வம் குரு பகவான். அதிர்ஷ்ட நிறம் நீலப்பச்சை. அதிர்ஷ்ட எண்கள் 3, 7. மகர ராசி அன்பர்களே, ராசி அதிபதி சனி பகவான். காயத்ரி. ஓம் காகத்வஜாய வித்மஹே கட்கஹஸ்தாய தீமஹி தன்னோ சனி பிரச்சோதயாத். அன்பான மகர ராசி நேயர்களே, இன்று உங்களுக்கு வேலைவாய்ப்பு அல்லது பதவி உயர்வு தொடர்பான நற்செய்தி வரலாம். மேலதிகாரிகள் உங்கள் உழைப்பை பாராட்டுவர். வியாபாரத்தில் புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கும். நிதிநிலை வலுவாகும். குடும்பத்தில் மகிழ்ச்சியான நிகழ்வு நடக்கும். காதல் உறவில் நம்பிக்கை உயரும். உடல் நலம் சீராக இருக்கும். சமூக வட்டாரத்தில் உங்கள் மதிப்பு உயரும். ஆன்மீக ஆர்வம் அதிகரிக்கும். நல்ல நேரம் காலை 10 முதல் மதியம் 1 மணி வரை. வணங்க வேண்டிய தெய்வம் அனுமன். அதிர்ஷ்ட நிறம்
சாம்பல். அதிர்ஷ்ட எண்கள் 1, 8. கும்பராசி அன்பர்களே, ராசி அதிபதி சனி பகவான். காயத்ரி. ஓம் காகத்வஜாய வித்மஹே கட்க ஹஸ்தாய தீமஹி தன்னோ சனி பிரசோதயாத். அன்பான கும்பராசி நேயர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு புதிய வாய்ப்புகளும் புதுமையான சிந்தனைகளும் தரும். பணியிடத்தில் உங்கள் கருத்துக்கள் ஏற்கப்படும். வியாபாரத்தில் சிறிய முதலீடுகள் பெரிய பலனளிக்கும். வெளிநாட்டு தொடர்புகள் அதிகரிக்கும். குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலவும். காதல் உறவில் இனிமை காணப்படும். நண்பர்களுடன் மகிழ்ச்சியான நேரம் அமையும். உடல் நலம் சிறப்பாக இருக்கும். ஆன்மீக பாதையில் முன்னேற்றம் காண்பீர்கள். வணங்க வேண்டிய தெய்வம் சத்யநாராயணர். அதிர்ஷ்ட நிறம் நீலம். அதிர்ஷ்ட எண்கள் 5, 6. மீனராசி அன்பர்களே, ராசி அதிபதி குரு பகவான். காயத்ரி. ஓம் விருஷபத்வஜாய வித்மஹே கிருணிஹஸ்தாய தீமஹி தன்னோ குரு பிரசோதயாத். அன்பான மீனராசி நேயர்களே, இன்றைய நாள் மிக சிறப்பானது. நீண்ட நாள் கனவுகள் நனவாகும். பணியில் பெரிய மாற்றம் நிகழலாம், ஆனால் அது உங்களுக்கு சிறந்த பலனை தரும். வியாபாரத்தில் லாபம் கிடைக்கும். நண்பர்களின் ஆதரவு பெரும் உதவியாக இருக்கும். குடும்பத்தில் பாசமும் புரிதலும் அதிகரிக்கும். காதல் உறவில் இனிமை காணப்படும். சுகாதாரம் சிறப்பாக இருக்கும். ஆன்மீக சிந்தனை இன்று உங்களை உயர்த்தும். பயணங்கள் பயனளிக்கும். வணங்க வேண்டிய தெய்வம் தக்ஷிணாமூர்த்தி. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நீலம். அதிர்ஷ்ட எண்கள் 3, 7. இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.